கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். நம்ம அநேக வேலைகளை தேவன் நமக்கென்று சில நோக்கத்தை வைத்திருப்பார், சில திட்டத்தை வைத்திருப்பார், சில தரிசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சில சுயமாக சில நேரத்தில் நம்முடைய பார்வைக்கு இது நல்லது என்று தென்படும் பொழுது, இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சுயமாக சில காரியத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அது தேவனுக்கு பிரியமா இருக்கா இல்லையா, இது சரியாய் போய் முடியுமா என்று நமக்கு தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? இன்றைக்கு இது நன்றாக இருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு அது செழிப்பாக இருக்கிறது. லோத்தினுடைய வாழ்க்கையில கூட அவனுடைய சகோதரர், அதாவது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன். ஆபிரகாம் தன்னுடைய அண்ணனுடைய மகன் லோத்தை பார்த்து சொல்லும் பொழுது லோத்து என்ன சொல்றாரு? ஏறிட்டு பார்க்கிறார். ஆஹா, இங்க ரொம்ப செழிப்பா இருக்கு, அந்த சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்க போறார் என்பதை அறியாதிருந்த லோத்து என்ன நினைக்கிறாரு? இந்த இடம் நல்லா ஏற்ற இடமா இருக்கு, நான் அங்க போறேன் அப்படின்ட்டு அவர் கடந்து போறார். ஆனா அங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாம் நிமித்தம் லோத்தின் மீது வைத்த தம்முடைய அன்பின் காரணமாக மிகுந்த இரக்கத்தின்படி லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். தம்முடைய 2 தூதர்களை அனுப்பி அவனை இழுத்துட்டு வந்தார். அப்படி வரும்பொழுது கூட அவனுடைய துணைவியார் என்ன பண்ணாங்க? அந்த சோதம் குமார பட்டணம் அழிக்கிறத திரும்பி பார்த்தா, ஆஹா, இந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு போருமே, அவங்களுக்கு மனசே இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ திரும்பி பார்த்தினா உப்பு தூணா ஆயிடுவேன். அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணா ஆயிட்டாங்க. ஸோ லோத்துவும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. நம்ம கூட அநேகருடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக சில காரியங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பர்சன் நமக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, இந்த பர்சன் நல்ல நபரா இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸா இருக்கும் நம்மளா நினைப்போம், ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். எல்லோரும் தேவனிடத்தில் நம்ம கேட்பது கிடையாதுங்க எல்லாவற்றையும் குறித்து. சிலருக்கு சில நேரத்தில் ஆண்டவர் குறிப்பாக சொல்லியிருப்பார், உனக்கு இதுதான் லைஃப், உனக்கு இதுதான் ஊழியம், உனக்கு இதுதான் ப்ராஜெக்ட், உனக்கு இதுதான் நான் வைத்திருக்கிற பிளான்ஸ். ஆண்டவர் நமக்காக சில தரிசனத்தை வைத்திருப்பார், நமக்காக சில பிளான்ஸை வைத்திருப்பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விட்டுடுறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கிறது? இவ்வளோ நாளாக காத்திருந்தேன், எதுவும் என் வாழ்க்கையில் சரியாக நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறதுன்னு அநேகர் பின்வாங்கி போகுதுன்னு. எங்கள் வேதத்தில் அருமையான ஒரு தேவனுடைய தாசனை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது வேறு யாரும் இல்லை, யாக்கோபு தான். யாக்கோபு என்றாலுமே அவனுக்கு பேர் எத்தனை இருந்தது? ஆண்டவர் அவனுடைய பேரை மாற்றுகிறார். என்னவென்று? இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனம் என்றாலே யாக்கோபு தான் குறிக்கும். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஓசியா 12:12, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு எங்க ஓடி போனானா? சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து. இஸ்ரவேல்னா இஸ்ரவேல் மக்கள் இல்லைங்க, யாக்கோபை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படி என்றால் இஸ்ரவேல் என்று ஏன் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும்? மீண்டுமாக யாக்கோபு என்று சொல்லியிருக்கலாமே. யாக்கோபு சீரிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அவனை குறைவாக சொல்லப்பட்டிருக்குங்க வேதத்துல யாக்கோபை குறித்து. போயும் ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணான்? ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அப்போனா என்ன வேதம் சொல்லுகிறது? தேவன் அவனுக்கு அந்த வேலையை நியமிக்கவில்லை. தேவன் அவனுக்காக ஒரு பெரிய பிளான் வைத்திருந்தார், பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆனா யாக்கோபு என்ன பண்ணானா? சீரிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லை, மோசே தான்.
மோசேயை அனுப்பி என்ன பண்ணார் ஆண்டவர்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு தனி மனிதன் வழி தவறி போறாங்க. அவனுடைய தேசம், அவனுடைய ஜனம், அவனுடைய சந்ததி எகிப்து தேசத்துல அடிமையாக்கப்படுகிறது. ஓடி போனது சிரியா தேசத்துக்கு. அவன் ஊழியம் செய்தது ஒரு பெண்ணுக்காக, அவன் ஆடு மேய்த்தது ஒரு பெண்ணுக்காக. ஆனா அந்த ஒட்டுமொத்த ஜனங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டான் என்று பார்க்கிறாங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டான். ஆம் பிரியமானது, யாக்கோபின் நிமித்தம் அவனுடைய சந்ததி அடிமையாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு அது பழக்கமாயிற்று. அதனால தான் அவர்கள் விடுவிக்கப்படும் பொழுது அதை முழுமையாக அவர்களால் அதை அனுபவிக்க முடியல. செங்கடல் முன்னால வரும்பொழுது கூட அதை தான் அவங்க சொல்றாங்க, நான் அங்கேயே எங்களுக்கு கல்லறை இல்லையா, அங்கேயே எங்களுக்கு லேண்ட் இல்லையா, நாங்கள் மரித்தாலே எங்களுக்கு அங்கேயே அடக்கம் செய்வார்களே. அவங்க பல வருஷமா அடிமையாவே இருந்துட்டு இதுதான் என் லைஃப் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விடுதலை அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க கேள்விப்படவில்லை. நம்ம சந்ததியாக எகிப்திற்கு நம்ம அடிமைகள் தான். நம்முடைய குலத்தொழில் இதுதான், அடிமையா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைத்துட்டாங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் அதை நியமிக்கவில்லைங்க. இஸ்ரவேலுக்கு அதை நியமிக்கவில்லை. அவர் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருந்தார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பிளான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்காக தீர்க்கதரிசன வார்த்தை கடந்து வந்திருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக வந்திருக்கலாம். ஆனா அநேகர் என்ன பண்றோம்? அதற்காக காத்திருக்க முடியல. இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில நிறைவேறும்? இத்தனை வருஷமா நிறைவேறாதது இனிமேல் நிறைவேறுமா என்று சொல்லி சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில நெருக்கங்களின் நிமித்தம், சில நிர்பந்தத்தின் நிமித்தம் தவறி விடுகிறார்கள். எதையோ ஒன்று தெரிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு இடம் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்முடைய தேவன் பெரிய தேவன்ங்க. அவரிடத்துல பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்ம பெரியதாக எதிர்பார்க்க வேண்டும். we should expect great miraclesங்க. தேவனிடத்துல பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை எதிர்பார்க்கணும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஒரு உன்னதமான தேவனாகிய கர்த்தருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்க கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். ஆம் பிரியமானவர், யாக்கோபு என்ன பண்ணான் என்று வேதம் சொல்லுகிறது. சீரிய தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். தீர்க்கதரிசியினால விடுதலை செய்யப்பட்டான். எகிப்திலிருந்து தீர்க்கதரிசியை கொண்டு அவனை விடுவித்தேன், தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். பாருங்க, யாக்கோபுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தது. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தாராங்க, காரணம் இல்லாமல் செய்கிறார். ஆண்டவருடைய அன்பு நமக்கு வேணும்னா எந்த ஒரு தகுதியும் வேண்டாங்க. அதற்கு பேரு தான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கணும், ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு வேணும்னா நீ இதை செய், அதை செய்யணும் என்று வேதம் சொல்லலாங்க. அவருடைய கிருபை இருந்தா போதாங்க. நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும், நம்ம பின்வாங்கி போயிருந்தாலும், தவறான பாதையில போயிருந்தாலும், தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும், ஐயோ நான் இந்த வேலையை செய்யக்கூடாது, ஆனா இதை எடுத்துட்டேன், இப்ப எப்படி வெளியே வருது, இந்த காரியத்தை நான் செய்திருக்க கூடாது, இந்த காரியத்தை நான் செய்துட்டேனே, நான் தப்பா நான் சூஸ் பண்ணிட்டேன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு கணம் திரும்பி பார்த்து தேவனிடத்துல வரும்பொழுது உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருப்பார். 2 கரங்களையும் விரித்து கொண்டு உங்களை அணைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பிடுங்க முடியாது. யாக்கோபு குறித்து அவ்வளவுக்கு வேதம் சொல்லி இருக்கிறது.
கீழாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. யாக்கோபு போயும் யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். யாக்கோபு சிறிய தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று சொல்லப்படும். இதுவாடா நான் உனக்கு கொடுத்தேன், இந்த வேலையை நான் கொடுத்தேன், நான் உனக்கு இதை கொடுக்கலையே, நான் ஒன்று உனக்கு கொடுத்தேன், ஒரு ப்ராஜெக்ட், உனக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தேன், உனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நீயோ உன்னை கண் பார்க்கிறபடி நீ போய் கொண்டிருக்கிறாய், உன் கால் போற பாதையில நீ போயிட்டு இருக்க, உன் பார்வை எதெல்லாம் நோக்கி கொண்டிருக்குதோ அதற்கு நேரா நீ போய் கொண்டிருக்கிறாய், என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை போல, யாக்கோபு என்னப்பட்ட இஸ்ரவேலை போல நாம் இருக்கிறோமா? எதற்காக, யாருக்காக நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்காக நம்ம வேலை செய்கிறோமா? சத்ருவுக்காக நம்ம வேலை செய்கிறோமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோமா? ஊழியன்றது பிரசங்கம் பண்றது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருப்பது மாத்திரம் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையில படி நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம குறித்து மற்றவர்கள் பார்ப்பார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க எந்த வேலையினாலும் இருக்கலாங்க, எல்லோரும் ஊழியம் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்தே செய்யலாம். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு தொழில் இருக்கும், ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனில் கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார், ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வைத்திருப்பார், ஒரு பெருக்கத்தை வைத்திருப்பார், ஒரு செழிப்பை வைத்திருப்பார். நம்ம அதை தெரியாம வேற ஒரு இடத்திற்கு நாம் தாவிப்போம். நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கும். அநேகர் அந்த அழைப்பை மறந்து விட்டு ஆண்டவருடைய அழைப்பில் நாம் நிற்க முடியாமல் பின்வாங்கி போவது உண்டு. ஆண்டவர் ஒன்றை நினைப்பார், உனக்கு நான் அதை செய்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடங்க தேவனால தான் வழி நடத்தப்பட்டார். ஆனா இஸ்ரவேல் ஜனம் பார்க்குறான், ஆஹா அந்த தேசத்துல எல்லாம் ராஜா இருக்கிறாங்களே, இந்த தேசத்துல ராஜாக்கள் இருக்கிறாங்க, உலகம் முழுதும் எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்குன்னு மட்டும் ராஜா இல்லை, மந்திரி இல்லை, அமைச்சர்கள் இல்லை, இது என்னடா இது, நமக்குன்னு ஒரு ராஜா இருக்கணும் அப்படின்ட்டு திடீர்னு கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா நான் தானே இவர்களுக்கு தேவனா இருக்கிறேன், இவர்களுக்கு நான் எல்லாமா இருக்கிறேனே, அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை அதிசயமா வழிநடத்தி வந்தேனே, எல்லா விதமான போராட்டத்தில் இருந்தும் எல்லா விதமான தடைகள் இருந்தும் இவர்களை நான் விடுவித்து காத்திருந்தேனே, எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேனே, போஷிக்கிறேனே, பின்ன ஏன் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் இடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க, சாமுவேல் எங்களுக்குன்னு ஒரு தலைவன் வேணும், ஒரு ராஜா வேணும், நாங்கள் சூஸ் பண்ணோம், நீ சொல்லுன்னு. சாமுவேல் ரொம்ப விசனமா இருக்கான், தேவன்கிட்ட போறான். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன சாமுவேலே, என்ன? இல்லை ஆண்டவரே, இது போல இஸ்ரவேல் ஜனங்களாம் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்லுகிறபடி நீ செய், நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், அவர்கள் என்னை வெறுத்துட்டார்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக வரணும்னு இருக்கிறார், உங்க கூடவே வரணும், உங்களை கைட் பண்ணணும், உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும், உங்களை வழி நடத்தணும். அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில அவர் உங்களுக்கு நடத்த வேண்டும் என்று அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய யோசனை, நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? தேவன் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? அவர் என்னுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில நுழைய வேண்டாம், என் வழியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான் கேட்கிறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை குறித்து நம்ம அங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, போ சாமுவேலே, நீ ஒரு முறை சொல்லு, போய் சொல்லு, ராஜான்னு வந்தா இப்படிலாம் தடை இருக்கும், உன் பிள்ளைகளை வேலைக்கு கூப்பிடுவாங்க, பெண்களை தைலம் சென்ட் பாட்டில் செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டுக்குவாங்க, ஒருவேளை உங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தா ஆர்மிக்கு வா, இதை செய் அதை செய், இதை கிளீன் பண்ண அதை கிளீன் பண்ண கூட வைத்துக் கொள்வார்கள், அவன் கொடுமையாக நடத்துவான் என்று எதுக்கோ நீ ஒரு முறை சொல்லு என்று ஆண்டவர் சொல்றாரு.
அப்படியும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எது இருந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோங்க, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு ராஜா வந்தே ஆகும் அப்படின்னு கேட்குறான். சாமுவேலும் ரொம்ப வருத்தப்படுறான். இல்லை ஆண்டவரே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதை நம்ம பார்க்கலாமா எங்க இருக்குன்ட்டு? 8ஆம் அதிகாரம் 6 முதல் நான் உங்களுக்காக படிக்கிறேன், கவனிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிறத எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியையும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ சொல்லு, இருந்தாலும் உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லு, உன் ஒப்பீனியனை சொல்லு, உன் சஜஷனை சொல்லு. ஏண்டா உங்களுக்கு ராஜாவை கேட்குறீங்க, வந்துட்டா அவ்வளோதான்டா, நீங்கள் பாடுபடுவீங்க. இப்போ நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்க, ஆண்டவரே நடத்துகிறாரு, ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் இருக்கிறீங்க, சொல்லிப்பாரு. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு ராஜா கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வேதத்தில் இன்னொரு வாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஓசியா 13:9 முதல் நான் படிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்கிறாங்க, எனக்கு ராஜா கொடுன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு விருப்பமே இல்லாம நான் உனக்கு கொடுக்குறேன் ராஜாவை. இதுல எனக்கு ஒப்பீனியன் இல்லை, எனக்கு இதுல அபிப்பிராயம் இல்லை. எனக்கும் என் தாசனாகிய சாமுவேலுக்கும் அபிப்பிராயம் இல்லை, தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கும் அபிப்பிராயம் இல்லை. நீ கேட்கிற, அடம் பிடிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ரொம்ப ஸ்டப்பனா இருக்கிறது உண்டுங்க, ரொம்ப அடமெண்டா உண்டு. எனக்கு இந்த வேலை வேணும், இந்த படிப்பு தான் நான் படிப்பேன், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், இந்த நபரை தான் நான் திருமணம் செய்வேன். சில நேரத்தில் சில தடைகள் உங்களுக்கு வரும், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள், உங்களுடைய பெற்றோர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ, சில நேரத்தில் போதகர் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக சில வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு உள் மனசுல தெரியும். ஆனால் நம்முடைய பார்வைக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேணும், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். இஸ்ரவேல் ஜனம் அதை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அபிப்பிராயம் சொல்லப்படுது, எவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க, உனக்கு வேண்டாம் வேண்டாம், இல்லை எனக்கு வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்தப்போ அநேகருடைய ஃபேமிலியில பேரண்ட்ஸுங்க அப்படிதாங்க. பிள்ளைங்க சின்ன வயசுலேயே சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும், ஓட்டுற வயசு இருக்காது. பைக் வேணும்னு அடம் பிடிப்பாங்க, ஓட்டுற வயசு இருக்காது. டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க, உருண்டு பிறண்டு கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க. ஐயோ இவ முகத்தை நம்ம பார்க்க முடியாது, சாப்பிடாம இருக்கிறாங்க, இந்தா கொடுப்போன்ட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அதை செய்வாங்க. இங்கே ஆண்டவர் அதை தான் செய்கிறாரு. என்ன சொல்ற, நான் கோபத்திலே உனக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன். பாருங்க, நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். 11ஆம் வசனம் ஓசியா 13:11 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். பாருங்க, என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். நீங்க கேட்ட ராஜா நான் கொடுத்தேன், நான் கோபத்தோட கொடுத்தேங்க, நான் சந்தோஷமா கொடுக்கல, வேதனையோட கொடுத்தேன், கோபத்தோட கொடுத்தேன். அது உனக்கு ஆசீர்வாதமா இல்லை. என்னுடைய உக்கிரத்திலேயே அந்த சவுல் ராஜாவை நான் எடுக்க வேண்டியதாயிற்று. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா போனான், நான் எடுத்துக்கொண்டேன். நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதாங்க. நம்ம ஏதோ ஒன்று வேணும் என்று, நமக்கு பிரியமானது, நம்முடைய பார்வைக்கு நலமானதை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், ஐ நோ, எனக்கு தெரியும், இதுதான் எனக்கு செட் ஆகும்,
இதுதான் எனக்கு வேணும்னு சில நேரத்தில் போகுது. அது வீடு காரியமாக இருக்கலாம், லேண்டு விஷயமா இருக்கலாம், ஒரு வேளை வீடு பார்க்க, எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சில காரியத்தை கொண்டு வரும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு கொண்டு வரும்பொழுது, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அட்வைஸ் கிடைக்குங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும், நீர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக்கொடும் என்று தேவனிடத்தில் நம்மை நாமே தாழ்த்தி கேட்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் கேட்குது, எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு ஒரு ராஜா வேணும், அடம் பிடிக்கிறாங்க. அவங்க இருக்கு, இங்க இருக்கு. நம்ம கூட அப்படித்தாங்க, அவங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, எனக்கு இது வேணும்ன்ட்டு அடம் பிடிப்போம். நமக்கென்று சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அது ஒருவேளை தூரமாக இருப்பது போல இருக்கலாம், தாமதமாய் வருவதை போல இருக்கலாம், தாமதப்படுவதை போல இருக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாத போல ஒரு சூழ்நிலை இப்ப காணப்படலாம். ஆனா அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். அதனால்தான் நம்ம இங்க பார்க்கிறோம், ஓசியால, கோபத்திலே நான் உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்திலே அவனை நான் எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்களும் வற்புறுத்தி கேட்டாங்களே, என்ன ஆயிற்று? அப்படி நீங்க எதுவோ உங்களுடைய சுய புத்தியில சாய்ந்து, சுயமாய் சாய்ந்து எனக்கு இது வேணும், இது ஃப்ளஷ்ல இருந்து கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாவே இருக்காதுங்க. நான் சொல்லலைங்க, இது எந்த ஒரு சாபமும் கிடையாது. வேதத்துல இருக்கிறது அப்படியே உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிரியமானவர்களே. அங்க ஆதியாமல பார்க்கிறது ஓசியால இங்க சொல்லப்பட்டிருக்கு. கோபத்தில் உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்தில் அவனை நான் எடுத்துக்கொண்டேன். சில ஆசீர்வாதம் ஏன் என்றால், ஆண்டவர் சில விஷயத்த கோபத்தில் கொடுக்கலாம், மறுபடியும் எடுக்கிறாருன்னா, இது உனக்கு வேண்டாம் மகனே, இது உனக்கு வேண்டாம் மகளேன்னு ஆண்டவர் சொல்வார். அது மீறி நம்ம கேட்டு அடி வாங்கி வாங்கின பிறகு அந்த நேரத்தில் சில பாதையை நம்ம கடந்து தான் போகணும். ஆனாலும் அநேகர் சொல்லுவோம், உடைந்ததை ஒரு நாள் ஒட்ட முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னுடைய கையில குழைந்து போன அந்த களிமண்ணை மீண்டுமா சரி செய்கிற ஒரு குயவனை போல ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? உடைந்த பாத்திரமாய் நாம் தேவனிடத்துல நாம் போகும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல நம்ம இழந்த காரியங்களை நம்ம கொண்டு போகும் பொழுது, ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய சுய புத்தியின்படி நான் உம்மை விட்டு விலகி போய் தேவையில்லாததை வேண்டாததை நான் தெரிந்து கொண்டேன், என்னை மன்னிப்பீரா, என்னை ஏற்றுக்கொள்வீரா, நான் இழந்தவைகளை எனக்கு திரும்ப கொடுப்பீங்களா, என் வாழ்க்கையை நீர் மாற்றுவீரா என்று நம் தேவனிடத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கார் பிரியமானவர்களே. அவர் ரிஸ்டோர் பண்ணுவாருங்க. நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எதை உங்க வாழ்க்கையில இழந்தீர்களோ அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார், உங்கள் பட்சமா இருக்கிறார், உங்கள் அருகாமையில நிற்கிறார், உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம என்ன எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார், கிருபை உள்ள தேவனா இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாதுங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னொரு இடத்துல கூட பிலேயாமுக்கு ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டாம். பாலாக் என்கிற ராஜா பிலேயாமை நோக்கி வரான், இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சபித்தா சபிக்கப்படுவாங்க, வா. ஆண்டவர் வேண்டாம் வேண்டான்றாரு. அவன் சபிக்கணும்னு போனாங்க, ஆசீர்வாதம் வருது அவன் வாயில இருந்து. மறுபடியும் வந்து சொல்றான் பாலாக்கிட்ட, கடைசியா அவங்க தொல்லை பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்களே, நான் அவர்களை தோற்கடிக்கணும்னு சொல்லும் பொழுது பாலாக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், நீ அதை செய்யாத, பாலாக்கு நீ ஆலோசனை கொடுக்காத. ஆனா அவன் மீறி செய்யறான். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை எதிர்த்து நிற்கான்.
நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களே இல்லைங்க, ஆண்டவரே எதிர்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிதான் அடம் பிடித்தார். எனக்கு வேண்டும் வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். சாமுவேலே, உன்னை அல்ல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு, நான் அவர்களை வழிநடத்தக்கூடாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் வெறுத்தார்கள், என்னைத்தான் தள்ளினார்கள், என்னைத்தான் வெறுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யும் பொழுது நாம் தேவனை எதிர்க்கிறோம், தேவனை எதிர்த்து நிற்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சத்துருக்கள் நம்மளை எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்பார், நமக்கு பட்சமாய் நிற்பார், நமக்காக யுத்தம் செய்வார். ஒருவேளை தேவனையே நம்ம எதிர்த்து விட்டால் தேவன் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார். இந்த பிளேயாம்க்கு அதுதான் நடக்குது. அவன் கழுதையில போகும்பொழுது ஒரு பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிற, சுடரொலி பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிற தூதன் வந்து முன்னால நிற்கிறான். பிளேயாமை வெட்டுறதுக்கு அந்த கழுதை தான் தடுக்குது. இங்கேயும் அங்கேயும் போகும்பொழுது அவன் கோபத்தில் அவன் கால் அடிப்படும் பொழுது கழுதை அடிக்கிறான். அப்போ ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறந்து பேசுறார். இவ்வளவு நாளா உனக்காக உழைச்சேன, என்னைக்காவது நான் அப்படி பண்ணியிருக்கேன் நான். அப்போதான் அவன் கண்கள் திறக்கப்படுது. தேவதூதன் முன்னால நிற்கிறான். கழுதை கொஞ்சம் முன்னால போயிருந்தா அடி வாங்கி இருந்திருக்கும். ஆம் பிரியமானவர்கள், அந்த அடி நமக்கு வேண்டாம். இதுக்கு முன்னால நம்ம பட்ட அடிகள்லாம் போதும். அந்த காயமே இன்னும் ஆறலை. அதனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்காக வைத்திருக்க தரிசனம், நமக்காக நியமித்திருக்க திட்டத்திற்கு நேராய் நாம் கடந்து போக நாம் முற்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அது ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்ய எப்பொழுதும் வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நீங்கள் காண்பீர்கள். தேவனை விட்டு ஒருபொழுதும் விலகி போக இடம் கொடாது இருங்கள். ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்றால், தேவனை விட்டு தூரம் போயிருப்பீர்கள் என்றால், என் வாழ்க்கையில தவறு பண்ணிட்டேன், சரியாக நான் சில வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ளல, நான் சூஸ் பண்ணது தப்பு தான், என் சாய்ஸ் தப்பு தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது அவர் குயவன் போல இந்த களிமண்ணை மீண்டுமாய் வளைவாருங்க. அவருக்கு ஏற்ற பாத்திரமாய், ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அவர் மாற்ற கிருபை உள்ள தேவனா இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புங்க. ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.